கல்யாண கனவை நனவாக்கும் மடிப்பாக்கம் கல்யாண கந்த சுவாமி. சென்னை மடிப்பாக்கத்தில் கல்யாண கந்த சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தருகிறார். ஒரு சமயத்தில் இந்த பகுதியை சேர்ந்த முருக பக்தர்கள் அடிக்கடி கந்த கோட்டம் திருப்போரூருக்கு சென்று கந்த சுவாமியை தரிசித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் கந்த சுவாமியை பகுதியிலேயே பிரதிஷ்டை செய்து வழிபட விரும்பினர். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. முதலில் இங்கு விநாயகர் மட்டுமே அருள்பாலித்து வந்தார். அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு சன்னதி அமைத்து கோவில் கட்டினர். கோவில் நுழைவு வாசலில் கொடிமரம், மயில் வாகனம் ஆகியவை அமைந்திருக்கின்றன. கருவறையில் வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாலிக்கும் கல்யாண கந்த சுவாமியை தரிசிக்க 6 படிகளை ஏறி செல்ல வேண்டும். இந்த 6 படிகளும் சரவண பவ எனும் முருகப்பெருமானின் சடாட்சர மந்திரத்தை நினைவுபடுத்தும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிகளுக்கு படி பூஜையும் நடத்தப்படுகிறது. கோவில் பிரகாரத்திற்கு தெற்கு பகுதியில் கருணை கணபதியும் வடக்கு பகுதியில் அங்காரகனும் தனிச்சன்னதியில் வைத்திருந்து அருள் பாலிக்கிறார்கள். கோஷ்டத்தில் குரு பகவானும் ஜெயதுர்கையும் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார்கள். ராமர், சீதாதேவி, லட்சுமணர், அபித குஜலாம்பிகை சமேத அருணாச்சலேஸ்வரர் ஆகியோரும் அருள் பாலிக்கின்றனர். கோவிலில் நவகிரகங்களுக்கும் தனிச்சன்னதி உண்டு. இத்தலத்தில் உள்ள அங்காரகனுக்கு தில பத்மதானம் எனும் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது. தில என்றால் எல் என்றும் பத்ம என்றால் தாமரை என்றும் பொருள்படும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று இத்தல அங்காரகனுக்கு எல்லையும் தாமரையும் சமர்ப்பித்து மனமுருக வழிபாடு செய்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திரம் மற்றும் கந்தசஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். அப்பொழுது முருகப்பெருமான் அணிந்திருக்கும் மாலையை திருமணமாகாதவர்கள் வாங்கி அணிந்து கொண்டால் விரைவில் திருமணமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எனவேதான் இத்தல முருகன் கல்யாண கந்த சுவாமி என போற்றப்படுகிறார்.